ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். பக்தர்களுக்கு வரும் இடர்களை போக்குபவர் ஹனுமான். இந்த தினத்தில் நாம் ராமபக்த ஹனுமனை பிரார்த்தித்து விபீஷணன் அருளிய ஆபதுதாரண ஹனும ஸ்தோத்திரம் வடமொழி மற்றும் தமிழ் இரு வடிவிலும் சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். ஒருவரது கஷ்ட காலங்களிலும் ஆபத்தான நெருக்கடி நேரங்களிலும் துக்கமான சமயங்களிலும் அவர்களை காக்கும் சக்தி கொண்டது இந்த ஆபதுதாரண ஹனும ஸ்தோத்திரம். இது சத்ருக்களிடமிருந்து ஒருவரை காக்க வல்லது, ஆபத்தை வெல்லக்கூடியது, பயத்தை அழிக்கிறது, மன வலிமை தரக்கூடியது, காரியத்தில் வரும் தடைகளை எளிதில் கடக்க சக்தி தரவல்லது, துஷ்ட சக்திகள், தீராத நோய்கள், கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் தாக்கங்கள் என எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்து அருள் புரிகிறது. இதை ஒருவர் காலை அல்லது மாலை பிரதோஷ நேரத்தில் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை வணங்கி சொல்ல எந்த சந்தேகமும் இல்லாமல் கோட்டி நன்மையுடன் செல்வம், கீர்த்தி, புகழும் பெறுவர். எண்ணிய காரியம் யாவும் கைகூடும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆபதுத்தாரக ஹனும ஸ்தோத்திரம். ஓம் அஸ்ய ஸ்ரீ ஆபதுத்தாரக ஹனும ஸ்தோத்திர மகாமந்திர கவசஸ்ய விபீஷண ரிஷிஹி ஹனுமான் தேவதா सर्वापदुदारक श्री हनुमत् प्रसादेन मम सर्वापन्निवृत्त्यर्थे सर्वकार्यानुकूल्य सिद्ध्यर्थे जपे विनियोगः ध्यानं वामे करे वैरिबीदं वहन्तं शैलं परे शृङ्खलहारिटङ्कं ददानमच्च वियज्ञसूत्रं भजे ज्वलत्कुण्डलमाञ्जनेयं संवीतकौपीनमुदञ्चिताङ्गुलिं समुज्ज्वलन्मौञ्जिमतोपवीतिनं सकुण्डलं लम्बिशिखा समावृतं तमाञ्जनेयं शरणं प्रपद्ये आपन्नाखिल लोकार्तिहारिणे श्रीहनुमते अकस्मादागतोत्पातनाशनाय नमो नमः सीतावियुक्त श्रीराम शोक दुःख भयापः तापत्रितय संहारिन् आञ्जनेय नमोऽस्तुते आदिव्याधि महामारी ग्रहपीडापहारिणे प्राणापहर्ते दैत्यानां राम प्राणात्मने नमः संसारसागरावर्तकर्तव्यभ्रान्तचेतसां शरणागतमर्त्यानां शरण्याय नमोऽस्तुते वज्रदेहाय कालाग्निरुद्राय मिततेजसे ब्रह्मास्त्रस्तम्भनायास्मै नमः श्रीरुद्रमूर्तये रामेष्टं करुणापूर्णं हनुमन्तं भयापहं शत्रुनाशकरं भीमं सर्वाभीष्टप्रदायकं कारागृहे प्रयाणे वा सङ्ग्रामे शत्रुसङ्कटे जले स्थले तथाकाशे वाहनेषु चतुष्पथे गजसिंह महाव्याघ्रचोरभीषणकानने ये स्मरन्ति हनुमन्तं तेषां नास्ति विपत् क्वचित् सर्ववानरमुख्यानां प्राणभूतात्मने नमः शरण्याय वरेण्याय वायुपुत्राय ते नमः प्रदोषे वा प्रभाते वा ये स्मरन्त्यञ्जनासुतम् अर्थसिद्धिं जयं कीर्तिं प्राप्नुवन्ति न संशयः जप्त्वा स्तोत्रमिदं मन्त्रं प्रतिवारं पठेन्नरः राजस्थाने सभास्थाने प्राप्ते वादे लभे जयम् विभीषणकृतं स्तोत्रं यः पठेत् प्रयतो नरः सर्वापद्भ्यो विमुच्येत नात्र कार्या विचारणा मर्कटेश महोत्साह सर्वशोकनिवारक शत्रून् संहर मां रक्ष श्रियं दापय भो हरे इति श्रीविभीषणकृतं सर्वापदुद्धारक श्रीहनुमस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. ஆபத்தை கடத்து வைக்கும் ஹனுமன் ஸ்துதி. ஸ்ரீ விபீஷ்ணர் அருளியது. வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர், கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுறுவார். இது திண்ணம் மர்க்கடையீ சாமா உற்சா சகல சோகமும்
போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. இடது கைதனில் எதிரியை அழிக்கும் பெரிய மாமலை பேரொளி ஒன்று திடமுடன் தாங்கும் திவ்ய பூநூல் சீரொளி விளங்கும் குண்டல காதுகள் குடவயிரறையில் கோவண உடுப்பு கொழும் செழும் மௌஞ்சி யக்ஞ நூலுடன் அடைவுள குஞ்சி அழகுள விரல்கள் உடைய அனுமனை சரணடைகின்றேன். அடைந்தவர் ஆபத்தழிக்கும் தூயனே அகஸ்மாத்தாய் வரும் விபத்தழினேயா. உடைந்தவர் கருளும் உற்சாகமளிக்கும் சிறந்த அனுமனே திருவடி சரணம். சீதையை பிரிந்த ராமர் தனக்கு சோகம் துக்கம் பயம் போக்கிய ஒருவனே. மூவகை தாபமும் அழிக்கும் பெரியனே அஞ்சனை சிறுவா அருளடி பணிந்தேன். உடற்பிணி உளப்பினி கிரகப்பினி நீக்கும் கடக்கரும் தைத்தியர் உயிர் குடி தீரா. கடல் நிற ராமர்க்கு உயிர் குயிராவாய் திடமுள ஹனுமன் திருவடி பணிந்தேன். பிறவிக் கடலில் மூழ்கியே ஆழும் செயல் புரியாது மருகி திண்டாடும் உரிய திருவடி உறுதியாய் நம்பும் திருவளர் ஹனுமா சேவடி சரணம். அரசர்கள் வீட்டில் ஆறிருட்குழியுள் பிசாசு பேய்கள் பிடித்தாட்டுகையில் முரசதிர் யானை சிங்கம் புலிபயம் காட்டில் திருடர்கள் மத்தியில் என்றும் தீநீரிடையே சிக்கி தவித்தால் நீ புகழாவாய் நெடிய அனுமனை. மாமல்ல காற்றின் மகனே வானர சேனை குயிரே சேவடி சரணம். ராமனுக்கினியோய் கருணை உடையோய் மாபயம் போக்கும் அனும பெரியோய். பீம பராக்கிரம எதிரியை அழிப்போய் நாம் என்னும் செயல்கள் முடிப்போய் சரணம். காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர். வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில். காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர். வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில். சிறையின் நடுவே பிரயாண நடுவில் போரில் அரசியல் குழப்பம் தன்னில் சிறுவன் அஞ்சனை குமரனை துதிப்போர் ஒரு நாளும் அவர் விபத்தடையார்கள். வச்சிரம் போன்ற தேகம் உடையோய் காலாக்னி ருத்திரன் உருவெடுத்தோய் பிரம்மன் அத்திரம் சம்பிக்க செய்தோய் ருத்திர மூர்த்தியை இணையடி சரணம். இந்த அனுமனின் தோத்திரம் தன்னை தினமும் ஒரு முறை படித்திடல் வேண்டும். எந்த அரசவை அறிஞர் சபையிலும் சொற்போர்களிலும் ஜபித்திடல் வேண்டும். வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர். கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுறுவார் இது திண்ணம். மர்க்கட ஈசா மா உற்சாக சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. 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 வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர். கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுறுவார் இது திண்ணம். அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. 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 அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா.
அடியேன் எனக்கு அருள் புரிவாய் ஹனுமான். அடுத்து ஆடி அமாவாசை தினத்தில் அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சி பற்றி அறியலாம். அறம் வளர்த்த நாயகியோடு ஐயாரப்பர் அருள் புரியும் திருத்தலம் திருவையாறு. நால்வரால் பாடப்பெற்ற புண்ணிய தலம். திருநாவுக்கரசர் இந்த கோவிலை பற்றி 126 பாடல்கள் பாடியுள்ளார். அப்பர் பெருமான் தனது 80 வயதை தாண்டிய முதுமை பருவத்தில் கைலாயத்தில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும்னு ஏக்கத்தால் இமயத்தை நோக்கி நடக்கலானார். சீக்கிரமே உடல் சோர்ந்து விட்டது. தீராத அவரது ஏக்கத்தால் தவழ்ந்தே சென்றார். அவரது பக்தியில் மனம் மகிழ்ந்தார் சிவபெருமான். அவர் இருந்த இடத்திற்கே வந்து அவரை கைலாயத்தில் ஒரு பொய்கையில் குளத்தில் மூழ்கச் சொன்னார். எழுந்தபோது அப்பர் பெருமான் திருவையாற்றில் இருந்தார். எல்லா இடத்திலும் அவருக்கு சிவசக்தி தரிசனம் கிட்டியது. அப்போது பாடிய பாடல் மாதர்பிறை கண்ணியானைந்த இந்த தேவார பாடல். அப்பருக்கு தரிசனம் தந்தருளிய மூர்த்தி இந்த கோவில் காட்சி தருகிறார். அப்பர் கைலாய தரிசனம் கண்ட குளம் கோவிலுக்கு வடமேற்கில் அமைந்துள்ளது. இக்குளத்திற்கு உப்பங்கோட்டை பிள்ளையார் குளம் என்றும் சமுத்திர தீர்த்தம் என்றும் பெயருண்டு. அங்கே அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை என்று இரவில் நடக்கும். இதை அப்பர் கைலாய காட்சி என்று சொல்வர். கைலாய காட்சியின் போது நாவுக்கரசர் பாடிய மாதர்பிறை கண்ணியானை என்று தொடங்கும் பதிகத்தை பக்தர்கள் இன்று பாடுவர். இந்த பதிகத்தை பாடுவோர் கைலைநாதனை தரிசிக்கும் பேறு பெறுவார்கள். கைலாய தரிசன பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ என திருநாவுக்கரசரின் வாக்கை நிரூபிக்கும் விதத்தில் இந்த கோவில் பிரகாரத்தில் ஐயாரப்பா என்று ஒரே ஒரு முறை அழைத்தால் 7 முறை எதிரொலிப்பதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவரவர் இத்திருக்கோவில் செல்லும் போது முயற்சித்து ஐயாரப்பரின் அருள் பெறலாம். அடுத்து இந்த ஆடி அமாவாசையில் திருப்பூந்துருத்தியில் புனித கங்கை தோன்றியதாம். அது பற்றி தெரிந்து கொள்ளலாம். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்குரிய வழிபாட்டை பற்றி முதலில் பராசர முனிவர் மைத்ரேய மகரிஷிக்கு விளக்கி சொன்னதாக புராணங்கள்லாம் சொல்றது. ஒரு சமயம் கௌஷிக முனிவர் மற்ற ரிஷிகளுடன் உரையாடின்றிருந்தார். அப்போ இப்பிறவியில் ஒரே நாளில் யாரும் 13 புனித கங்கைகளில் நீராட முடியாது, அது தேவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்றா. ஆனா கௌஷிக முனிவர் என்னால் 13 கங்கைகளில் நீராட முடியும் அப்படின்னு சொல்லி ரிஷிகளின் கூற்றை பொய்யாக்கும் விதத்தில் பல திருத்தலங்களுக்கு போய் தவம் செய்யறார். பல வருடம் தவம் செஞ்சும் இறைவன் அவருக்கு காட்சி தரல. இறுதியில் இந்த திருப்பூந்துருத்தி என்ற திருத்தலத்துக்கு வந்து பல வருடங்கள் தவம் மேற்கொண்டார். கௌஷிக முனிவருடைய உறுதியான தவத்தை போற்றிய இறைவன் ஒரு ஆடி அமாவாசை தினத்தில் அன்னை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக காட்சி தந்தருளினார். முனிவரும் தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறார். அதற்கேற்ப பெருமானும் காசி உட்பட 13 புனித தலங்களில் பாயும் கங்கைகளும் அங்கு ஒரே சமயத்துல 13 இடங்கள்ல பேரிட்டு வந்தன. உடனே கௌஷிக முனிவர் அந்த 13 கங்கைகளின் தீர்த்தத்தையும் எடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து தானும் அதில் நீராடி இறைவனுடன் கலந்தார். இந்த ஆடி அமாவாசையில் இறைவன் இத்திருத்தலத்தில் தோன்றியதால் அந்த புனித நாளில் திருப்பூந்துருத்தி தல சிறப்பு வழிபாடுகள் இன்றும் நடைபெறுகின்றன. அன்று இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி இத்தல இறைவனுக்கும் அம்பாளுக்கும் செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கான பூஜை அன்னதானம் செய்தால் நமது பக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவதாக ஐதீகம். இத்திருத்தலம் தஞ்சையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு செல்லும் வழியில் திருக்கண்டியூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அற்புதமான இந்த ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்குரிய பிதிர் பூஜை செய்து அது மட்டுமல்லாமல் இறை வழிபாடும் செய்து தங்களால் என்ற தான தர்மங்கள் செய்தால், பசுவுக்கு புல் அகத்துக்கீரை பழங்கள் கொடுத்தால் என்றும் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பதில் ஐயமில்லை. இப்போ நாம் கைலை தரிசன பேரு தரக்கூடிய பெருமான் திருக்கைலாய காட்சி தரிசன பேரின் போது பாடி அருளிய தேவார திருப்பதிகம் சொல்லலாம். மாதர் பிறை கண்ணியானை என்று தொடங்கும் திருவையாறு தேவார பதிகம். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். போழிளங்கண்ணியினானை பூந்துகிலாளோடும் பாடி வாழியம் போற்றி என்றே தீ வட்டமிட்டாடா வருவேன்.
ஆழி வளவனின்றேத்தும் ஐயாரடைகின்ற போது கோழி பெடையொடும் கூடி குளிந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். எரிப்பிறை கண்ணியினானை ஏந்திழையாளோடும் பாடி முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்தாடா வருவேன். அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாரடைகின்ற போது வரிக்குயில் பேடையொடாடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். பிற இளங்கண்ணியினானை பெய்வளையாளோடும் பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன். அரையிளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையொடாடி சேவல் வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். ஏடு மதிக்கணியானை ஏந்திழையாளோடும் பாடி காடொடு நாடு மலையும் கைதொழுதாடா வருவேன். ஆடலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளோடும் பாடி உண்மெலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன். அண்ணலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ணப் பகன்றிலொடாடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கடிமதி கண்ணியினானை காரிகையாளோடும் பாடி வடிவோடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். அடியினை ஆர்க்கும் கழலான் ஐயாரடைகின்ற போது இடிகுரல் அன்னதொர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். விரும்பு மதிக்கணியானை மெல்லியலாளோடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். அருங்கலம் பொன்மணி யுந்தும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை பேடையொடாடி கலந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். முற்பிறை கண்ணியினானை மொய்குடலாளோடும் பாடி பற்றி கயிறறுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன். அற்றருள் பெற்று நின்றாரோடையாரடைகின்ற போது நற்றுணை பேடையொடாடி நாரை வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திங்கள் மதிக்கணியானை
தேமொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் கொழந்தை எனக்கினி என்னா வருவேன் அங்கிளமங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிளி பேடையொடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி களவு படாததோர் காலங் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன்.